எல்லா புகழும் இறைவனுக்கே. கேரளா ஸ்டைல் தேங்காய் இறால் ஃப்ரை செய்யலாமா? அதுக்காக 1/4 கிலோ இறாலை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பை இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு அதையும் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவையும் சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா பொரிய விடுங்க. இந்த மாதிரி பொரிஞ்சதும் அதை அப்படியே திருப்பி போட்டுக்கங்க. எல்லாமே நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் அதையும் நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகினதும் அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ மீதமுள்ள மசாலா இருக்கும். அதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அதே பேனில் ஆயில் இருந்தால் அதிலேயே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அதிலேயே சேர்த்து இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ 1/4 கப் அளவு தேங்காவை அது கூட சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த இறாலை அது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்திங்கன்னா சும்மா அட்டகாசமான தேங்காய் இறால் வறுவல் ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப்